குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் மக்களும் வேலாயுதம் வலயத்திலே வந்து குழுமி எந்த திசை நோக்கினாலும் மக்கள் எல்லாம் கடவுளால் காட்சியளிக்கிறது. இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சாளர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு கரூர் எம். சின்னசாமி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோழர் பி. தங்கமணி அவர்களே, செயல்படுகின்ற அவல ஆட்சி திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சருடைய பேச்சை கேட்டு வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு நெருக்கடி குடிக்கிறீர்களோ அவ்வளவு வீரியம் எங்களுடைய தொண்டருக்கு ஏற்பட்டு எழுச்சியோடு நிகழ்ச்சியை நடத்துவோம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்ன பிப்ரவரி மாசம் தேர்தல் அல்லது மார்ச் மாசம் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இதுல 3 மாசம், அதுல 3 மாசம், 6 மாசம் தான் திமுக ஆய்வு காலம் இருக்குது. இந்த 6 மாசத்துல நீங்க ஊசலாடி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு ஒருவருக்கு கடுமையான நோய்வாய் ஏற்பட்டா அவர் உயிர் பிழைப்பதற்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அப்படி இப்போது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் கட்சிக்கும் வெண்டிலேட்டர் வைக்கப்பட்டு விட்டது. 6 மாசம் வரைக்கும் தான் அந்த வெண்டிலேட்டர் இருந்தா அதுக்கு பிறகு மக்கள் சரியான முடிவெடுப்பார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இப்பொழுது அதிகாரிகள் சிந்திக்க வேண்டும், நீங்க நடைமுறையோடு செயல்பட வேண்டும். இங்க இருக்கின்ற மக்கள் கொடுக்கின்ற வரி பணத்துல தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாங்க. அந்த மக்களை பாதுகாப்பது இங்க இருக்கின்ற காவல்துறையுடைய கடமை, இங்க இருக்கின்ற அதிகாரியுடைய கடமை. அதற்கு மாறாக வேண்டுமென்ற திட்டமிட்ட எங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் 9 நெருக்கடி கொடுக்கப்பட்டால் இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் விரைவில் வரும். வருவதோட சொன்னாங்க, அண்ணா திமுக நிகழ்ச்சிக்கு வருகின்ற அந்த வாகனத்தெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க பார்த்தாங்க. அதையும் மீறித்தான் இங்கே மக்கள் எல்லாம் கடவுள் காய்ச்சல். ஆக காற்றை எப்படி தடை போட முடியாதோ அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்திற்கு இந்த அவல ஆட்சி தடை போட முடியாது. அது மட்டுமில்லை, நேற்றைய தினம் கரூரில் நடைபெற்ற கூட்டம் மழை தொடர்ந்து பொழிந்து கொண்டிருந்தது. அந்த மழையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய கரூர் சட்டமன்ற தொகுதியில் அத்தனை மக்களும் அந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அந்த கூட்டம் முடிய வரை மழையிலே நனைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் துணை நிற்போம். அப்படி நேற்றைய தினம் நிகழ்ச்சி நடந்தது. இதே கரூர் மாவட்டத்தில் 30 விழா நடந்தது. அந்த 30 விழாவில் மழை பொழிகின்ற பொழுது சாதி சாதியா வெளியேறினாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர் என்று இந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு நன்றாக தெரியுமில்ல. அவர் நடிப்பிலே சிறந்த நடிகர்.
திரு சிவாஜி கணேசன் மட்டும் மறையாம இருந்தா அவரே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார். திரு சிவாஜி கணேசன் அவர்களை விட சிறந்த நடிகராக இருக்கின்றவர் உங்களுடைய செந்தில் பாலாஜி அவர்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வேஷம் போடுகின்ற மனிதர் திரு செந்தில் பாலாஜி. ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது ஒவ்வொரு வேடம் அணிவார், புது புது இந்திய கைமுறை கையாளுவார். அத்தனையும் கிரிமினல் எண்ணம் கொண்டு இந்த மக்களை எப்படி திசை திருப்புவது, இந்த மக்களுக்கு எப்படி பேசினா அவருடைய இடம் மனதில் இடம் பெறுவது, அப்படி அதை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்றவாறு கவர்ச்சிகரமா தேர்தல் நேரத்தில் பேசி வாக்குகளை பெறுகின்றவர் இங்கே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி அவர்கள். தேர்தல் நடந்த போது அவருக்கு ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு கூட அந்த சகோதரிகளுக்கு கொலுசு கொடுத்தார். வெள்ளி கொலுசு கொடுக்கணும்னு சொல்லி போலி வெள்ளி கொலுசு கொடுத்தவர் செந்தில் பாலாஜி. போலி வெள்ளி கொலுசு கொடுத்தார். அவருக்கு ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு ஏமாற்றியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் இந்த காவிரி ஆறு, இந்த காவிரி ஆற்று படுகையில இன்றைக்கு தினந்தோறும் பல இடங்களில திருட்டுத்தனமாக மணல் அள்ளப்படுகிறது. அதுதானல்ல உண்மைதானே? அப்படி திருட்டுத்தனமா அள்ளப்படுகின்ற மணலுடைய விலை மட்டும் 1 கோடி ரூபாய். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் மணல் கொள்ளையில ஈடுபடுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுக்கு யார் உடனே? இங்க இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அவருடைய ஆதரவு தான் இந்த தினம் இந்த காவிரி ஆற்றில் இருக்கின்ற மணலை திருட்டுத்தனமா கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவரு 5 கட்சிக்கு இல்ல, இன்னும் பின்னாடி எந்த கட்சிக்கு போவான்னு தெரியல. தேர்தல் முடிய வரைக்கும் திமுக இருப்பாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எந்த கட்சிக்கு போவாரு அப்புறம் சொல்றேன். எத்தனை கட்சிக்கு போ, ஏற்கனவே 5 கட்சிக்கு போயிட்டு வந்துட்டார். அது மட்டுமல்ல, இந்த மணல் திருட்டுல ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் பொறுமான அளவுக்கு லாரியிலே மணல் கடத்துகிறார்கள். இந்த இங்க இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுவதும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும், பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த மணல் திருட்டுக்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி வந்த பிறகு அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். தவறு நடக்கின்ற பட்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு யாரெல்லாம் மணல் திருட்டுக்கு அதிகாரி உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏதோ இங்க வந்து பேசிட்டு போறேன்னு நினைச்சிடாதீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இங்க இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். இங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள், திரு செந்தில் பாலாஜி அவர்களே, சக்கரம் சுருண்டு கொண்டிருக்கின்றது. கீழே இருக்கிற சக்கரம் மேலே அடுத்த ஆண்டு வரும். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கூட்டத்துக்கு வருகின்ற மக்களை தடுப்பது மிகப்பெரிய தவறு. எந்த ஒரு தலைவருக்கும் அந்த கூட்டத்தை தடை போட எவருக்கும் அதிகாரம் இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான போராட்டம், ஒன்றல்ல இரண்டல்ல, ஆயிரக்கணக்கான போராட்டம். இன்றைக்கு தமிழகத்திலே நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தான் அதிக போராட்டத்தை சந்தித்தேன். இன்றைக்கு மக்களுடைய உரிமைக்காக போராடிகளை தடுக்க கூடாது. அப்படி தடுத்து நிறுத்துகிறவர் திறமையில்லாத முதலமைச்சராகத்தான் பார்க்கப்படும், உண்மை முதலமைச்சராகத்தான் பார்க்க முடியும். தவறான செயலில் ஈடுபடுவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டா போதும்.
உடனே செந்தில் பாலாஜி அவர் மேல ஒரு கேஸ் போடுவார், அவரை கைது செய்வார், அவரை வந்து விரட்டுவது. இங்க இருக்கிற பெரும்பாலானவருக்கு நான் வந்து அறிவிச்சவாறு விஜயபாஸ்கர் சொன்னாங்க, ஒவ்வொருத்தர் மேலையும் 6 கேஸ் 7 கேஸ் இருக்குங்க. கவலைப்படாதீங்க, அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி. யாரெல்லாம் உங்கள் மீது பொய் வழக்கு போட்டார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு உங்கள் மீது தவறாக பொய் வழக்கு போட்டவர் மீது சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எதுக்கும் அதிமுக அஞ்ச வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நாம் இந்த பக்கம் நாங்கள் இருக்கிறோம், கடைசி வரைக்கும் இருப்போம். நான் என்றைக்கு 1974 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் என்னை இணைத்துக் கொண்டோம், அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உங்களை போல் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றேன். அப்படி விசுவாசம் உள்ள ஒருவருக்கு நீங்கள் தைரியமாக என்னோடு துணை நிற்கலாம். உங்களோடு நான் துணை நிற்பேன். உங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சின்னசாமி அவர்கள் போன்றவர் உங்கள் பின்னாலே இருக்கிறார்கள். எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் அதையெல்லாம் தூளாக நொறுக்கக்கூடிய வலிமை சகோதரர் விஜயபாஸ்கருக்கு இருக்கின்றது. தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டம் இருக்கிறது, எந்த மாவட்டத்திலும் இப்படிப்பட்ட கொடுமை கிடையாது. இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அதிமுக தொண்டை பாதிக்கப்பட்டது கிடையாது. இந்த மாவட்டத்தில் மட்டும் வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி பல பொய் வழக்குகளை போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர்களை வெளியேற்றலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தால் இனி மறந்துவிடு. இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் செந்தில் பாலாஜி விரைவில் வரும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் மூலமாக அதிமுக வெற்றி பெற்று நீங்கள் செய்த அட்டூழியத்துக்கு அதுக்கெல்லாம் அதிமுக பதிலடி கொடுக்கப்படும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எவ்வளவு வழக்கு இருக்குது, அந்த நீங்க வழக்கிலிருந்து தப்பிக்கவே முடியாது. செந்தில் பாலாஜி அவர்களே, உங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டிலிருந்து ஒருபோதும் நீங்கள் தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு வலிமையான ஆதாரத்தோடு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் இந்த பகுதியில் தேர்தல் முறை இருப்பீர்களா என்பது சந்தேகத்துக்குரியது. வழக்கு விரைவாக நடைபெற்று முடிந்தால் இருக்கிற இடம் கரூர் அல்ல, பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விடுவீர்கள். எங்க கட்சிக்காரரை பற்றி, எங்க நிர்வாகிகளை பற்றி, எங்க தொண்டர்களை பற்றி மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? சிந்தித்து பாருங்க. இது பிரதான எதிர்கட்சி. இன்னைக்கு இந்த கட்சியில்தான் உங்களுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது. இரவென்றும் பகலென்றும் மாறாம தலைமை கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு இணங்க உங்களை வெற்றி பெற செய்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டார்கள். மனசாட்சி வேண்டாமா? எடுத்துடனே நீங்கள் அமைச்சராகி விட்டீர்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருந்த காலத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உழைப்பால் உங்களுக்கு எம்எல்ஏ கிடைத்தது, உங்களுக்கு அமைச்சர் கிடைத்தது. அந்த அடையாளம் கிடைத்த காலத்தினால்தான் திமுகவில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. சிந்திக்க வேண்டும். ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு இன்றைக்கு ஊருக்கு அடங்காத பிள்ளை, வீட்டுக்கு அடங்காத பிள்ளை முடிஞ்சு பார்த்துக்க, சிந்திச்சுக்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கரூர் மாவட்டத்திற்கு ஏதாவது ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துட்டாங்களா? நாங்க கொண்டாந்து திட்டத்தையே முழுமை பெறல. நஞ்சு கூழு கலவன அதுல சுமார் 490 கோடி மதிப்பீட்டில் இங்க இருக்கின்ற காகித ஆலைக்கு, சிமெண்ட் ஆலைக்கு தேவையான நீர், கூட்டு குடி திட்டத்துக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு 12,100 கோடி தள்ளுபடி செய்தோம்.
எல்லாம் விவசாய மக்களுக்காக செய்த சாதனை. அது மட்டும் விவசாயிகள் பயன்படுத்துகிற பம்பு செட் மோட்டாருக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் பயன்படுத்துவதற்காக குடிமராமத்து திட்டம் பங்களிப்போடு அந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றணும். அந்த ஏழைகள் வண்டல் மண்ணை அள்ளி விவசாயி இலவசமாக பயன்படுத்திட்டாங்க. அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. நல்ல விளைச்சல் கிடைச்சது. குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டது. மழை காலத்தில் வெயில் நீர் முழுவதும் சேமித்து இருக்கின்ற பொழுதுதான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தவங்க. கிராமத்திலிருந்து நகரம் வரை ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம். நடுநிலை பள்ளி ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளியா தர உயர்த்தணும். நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி தர உயர்த்தணும். உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி தர உயர்த்தணும். ஆரம்ப பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி வரை அதிகமாக பள்ளிகளை திறந்து இன்றைக்கு தமிழகத்தில் கிராமத்திலிருந்து நகரம் வரை இன்றைக்கு கற்போருடைய எண்ணிக்கை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொள்கை விளக்க குறிப்பில் எடுத்து பாருங்க. இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது புள்ளி உறவை எடுத்து பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு அதிகமான பள்ளிகளை திறந்ததின் விளைவு கற்போட எண்ணிக்கை தமிழகத்தில் உயர்ந்திருக்கின்றது. ஆனா திமுக ஆட்சியில இன்றைக்கு பள்ளியில் சேர்க்கப்படுகிற மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்குது. அதுக்கு பல்வேறு காரணத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு இந்த மாணவர்கள் கல்வியை சரியான கவனம் செலுத்தாத பள்ளிக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையில் கவனம் செலுத்தாத இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய சேர்க்கை குறைந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில பள்ளிகளை திறந்தோம். திமுக ஆட்சியில பள்ளிகளை மூடினாங்க. 77 பள்ளிகளை மூடிட்டாங்க. இவர்களால் கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று ஸ்டாலின் பக்கத்து மாநிலம் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் கொண்டு வந்து இங்க அவர் இந்த நிகழ்ச்சி நடத்தினார். ஏன்னா அந்த தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. வேண்டுமென்றே ஒரு தவறான தகவலை கொடுத்து அவரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு இங்க இருக்கின்ற தமிழக அரசை புகழ்ந்து பாடியிருக்கிறார். இது முற்றிலும் தவறானது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிறுவனங்கள் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எந்த அரசாங்கமும் அவ்வளவு நிதி ஒதுக்கீட்டு கிடையாது. புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் 20,000 பேரை 20,000 ஆசிரியர்களை சென்னைக்கு அழைத்து புதிதாக அந்த 20,000 பேர் ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் பணியாணை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படியா இருக்குது? இல்ல, இன்னைக்கு ஆசிரியர்கள் மன வேதனை இருக்கிறாங்க. அவர்கள் அந்த ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்கள் உச்சநீதிமன்ற தகுதி தேர்வு, அந்த தகுதி தேர்விலே தேர்ச்சி பெற வேண்டும். அப்படி தேர்ச்சி பெறவிட்டால் அவர்கள் பணியிட நீக்கம் செய்யப்படுவார். அதில் ஒன்று இன்னைக்கு அவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த அரசாங்கம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கல. அவர்களுக்கு பணி பாதுகாப்பு இந்த அரசு வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு தமிழகத்தில் 196 அரசு கலை மற்றும் அறிவியல் இருக்குது. அதுக்கு 96 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பிரின்சிபால் இல்ல. எப்படி அந்த கல்லூரி எங்கும் எப்படி அங்க இருக்கிற மாணவர்கள் படித்து
பட்டம் பெற முடியும். இப்படிப்பட்ட அவல நிலையில திரு ஸ்டாலின் பேசுகிறார் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு என்று. அத்தனையும் அதே போல இந்த பாரபட்ச சட்டமன்ற தொகுதியிலே ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, குறிப்பா அருந்திய மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, வசிக்கின்ற பகுதி, தாழ்த்தப்பட்ட ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் திரு கே கமலக்கண்ணன் அவர்களே, திரு பி மார்க்கண்டேயன் அவர்களே, திரு எம் ஆர் கே சிவகுமார் அவர்களே, திரு ஆர் சேகரேந்திர ஆனந்தராஸ் அவர்களே, திரு எம் ஈஸ்வரன்